காய்ஸ் நாம் இன்னைக்கு பார்க்க வந்திருக்கிறது டெம்பனீஸ் பார்க் கனெக்டர். இந்த டெம்பனீஸ் பார்க் கனெக்டரை ஃபாலோ பண்ணி டெம்பனீஸ் க்ரீன் பார்க்குக்கு தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த டெம்பனீஸ் பார்க் கனெக்டரில் உள்ள ஸ்பெஷாலிட்டியை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க வந்திருக்கோம். வாங்க பார்க்கலாம். நாம் இந்த டெம்பனீஸ் பார்க் கனெக்டர் தான் பார்க்க வந்திருக்கோம். இந்த இடத்துல தான் நம்ம இங்கே வரப்போகிறோம். நாம் இன்றைக்கி பார்க்கக்கூடிய இடம் தான் டெம்பனீஸ் பார்க் கனெக்டர். இந்த டெம்பனீஸ் பார்க் கனெக்டரை ஃபாலோ பண்ணி தான் நம்ம டெம்பனீஸ் க்ரீனுக்கு எப்படி போகலான்னு தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இந்த பக்கம் போனால் சிமை பார்க் கனெக்டர். நம்ம இந்த இடத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். இந்த டெம்பனீஸ் பார்க் கனெக்டர். இந்த டெம்பனீஸ் பார்க் கனெக்டரில் நல்ல ஒர்க் அவுட் பிளேஸ் எல்லாம் இருக்குது, ஃபிட்னஸ் கார்னர் எல்லாம் இருக்குது. நம்ம இந்த இடங்கள்லே பார்க்கலாம். புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க, நல்ல ஒரு அழகான லுக்காக இருக்குது. நம்ம இந்த இடங்களில் இந்த ஃபிட்னஸ் கார்னர் மட்டும் என்ஜாய் பண்ணாமல் இன்னும் வாக்கிங் எல்லாம் போயிட்டு வர வசதியாக இருக்குது. இந்த இடத்துல போட்டக்கூடிய சேர் எல்லாமே ஒரு நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான இடமா இருக்குது. டபுள் ஷோல்டர் பூலு, சிட்டப்பு, சின் ஆப்பு இதெல்லாமே சேர்ந்தாலும் இந்த இடத்துல இருக்குது. அதே போல் உட்கார்றதுக்கும் வசதியாக இருக்குது இந்த டெம்பனீஸ் பார்க் கனெக்டர். இந்த டெம்பனீஸ் பார்க் கனெக்டரை நம்ம நடந்து போகக்கூடிய வழியை தான் பார்க்குறோம். அடுத்த சைடில் பார்த்திங்கன்னா பிசிஎன் கனெக்டர், அதாவது பார்க் கனெக்டர், அந்த சைக்கிளிங் உள்ள ரூட்டு. இதில் நமக்கு இந்த ஃபிட்னஸ் கார்னர் சில எக்ஸசைஸ் பண்ணக்கூடியது இன்னும் க்ளோஸில் இருக்குது சர்வீஸ் பண்ணுறதுக்காக. மீதி இடங்களெல்லாம் ஓப்பனாக இருக்கிறதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணலாம், அந்த அளவுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது. இந்த இடத்துல நம்ம இந்த இடத்துல நம்ம நடந்து போகக்கூடிய வழியை மட்டும் பார்த்தோம்னாலே நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான இடம். ஏன்னா இந்த இடத்துல அந்த பக்கத்தில் பார்த்திங்கன்னா சைக்கிளிங் ரூட்டு, இந்த சைடில் பார்த்தா நம்ம நடந்து போகிற வழி. இப்படி ஒரு நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான இடமா இருக்குது. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ரயில்வே தண்டவாளத்துக்கு கீழே உள்ள இடம்னால ஷெல்ட்ரு ஃபுல்லாக கவராக இருக்குது. நமக்கு மழை பெஞ்சாலும் இந்த இடங்களில் போயிட்டு வரைக்கும் ஒரு நல்ல இடமா இருக்குது. இந்த இடத்துல உட்காந்து ரிலாக்ஸ் ஆகிறதுக்கும் ஒரு நல்ல இடமா இருக்குது. இந்த இடங்களில் சுற்றி ஹெச்டிபி இருக்கிறதுனால இந்த இடங்கள்ல நம்ம ஒரு வாக்கிங்கோ ரன்னிங்கோ போயிட்டு வரைக்கும் ஒரு நல்ல இடமா இருக்குது. இந்த இடத்துல இந்த டெம்பனீஸ் பார்க் கனெக்டரில் நிறையா ப்ளே கிரவுண்டோட சேர்ந்தது இருக்குது. அதே போல் எக்ஸசைஸ் பண்ணக்கூடிய இடமும் இருக்குது, ரிலாக்ஸ் ஆகிறதுக்குள்ள இடங்களும் இருக்குது. நமக்கு இந்த ஃபிட்னஸ் கார்னர்னு சொல்லும்போது எல்லா வயதினருக்கு தலை கொடுத்துருக்காங்க. நம்ம அந்த இடங்களில் வந்து ரிலாக்ஸ் ஆகிறதுலேருந்து எல்லாமே வசதியாக இருக்குது. இந்த இடங்களில் நம்ம ஒரு காலையில் ஒரு ஜாகிங் போயிட்டு வரைக்கும் ஒரு நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான இடமா இருக்குது இந்த டெம்பனீஸ் பார்க் கனெக்டர். இந்த டெம்பனீஸ் பார்க் கனெக்டரில் நம்ம வந்து ரிலாக்ஸ் ஆகிறதுக்கு வசதியாக இருக்குது. இந்த இடங்களில் தண்ணி பைப்பு வசதியாக இருக்குது. நம்ம இதில் பார்க்குறதுக்கு தெரியுது, தண்ணி பைப்பு வசதியாக இருக்குது. அதே போல் இந்த இடத்துல அந்த ஸ்விங் சேர் வச்சுருக்காங்க, அந்த ஊஞ்சல் ஆடுற சேரு. நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஸோட வந்து ஒரு டைம் பாஸ் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல இடமா இருக்குது இந்த டெம்பனீஸ் பார்க் கனெக்டர். இந்த ஃப்ளோரிங்கில் பண்ணியிருக்கக்கூடிய டிசைனே நல்ல ஒரு அழகான இருக்குது. சில இடங்களில் பச்சையாட்டம், சில இடங்களில் ஆரஞ்சு கலர்லேயும், சில இடங்களில் மஞ்சள் கலர்லேயும் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல இந்த இடமும் ஒரு நல்ல ஒரு அழகான லுக்காக இருக்குது. உட்காந்து ரிலாக்ஸ் ஆகிறதுக்கு, நமக்கு ஃப்ரெண்ட்ஸுகளோட சிட்சாட் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்கும் வசதியான இடமா இருக்குது. இந்த இடத்துல ஒரு ஸ்கை வியூ ஃபோட்டோ எடுக்கிறதுக்கும் ஒரு நல்ல இடமா இருக்குது. அதே போல் இந்த இடங்களில் நம்ம உட்காந்து ரிலாக்ஸ் ஆகிறதுக்கு அது இந்த சிமெண்ட்லேயே பண்ணியிருக்கக்கூடிய அந்த பெஞ்சும் ஒரு நல்ல ஒரு இடமா இருக்குது. சைக்கிளிங் போகிற வழியில் நம்ம இந்த இடத்துல வந்து உட்காந்து ரிலாக்ஸ் ஆகிறதுக்கும் வசதியாக இருக்குது. இந்த பார்க் கனெக்டர் ரீசெண்டாக ஓப்பன் ஆன பார்க் கனெக்டர்னால புதுசாக வச்சிருக்கக்கூடிய செடிகளெல்லாம் இன்னும் வளர்ந்து வரல. வளர்ந்து வரும்போது இன்னும் ஒரு நல்ல கம்ஃபர்டபுளான இடமா இருக்கும் இந்த டெம்பனீஸ் பார்க் கனெக்டர். நல்ல ஒரு அழகான டிசைன் இந்த வாக்வேல.
இந்த இடத்துல இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்லே கொடுத்துருக்கக்கூடிய இந்த பேரிகேடும் ஒரு நல்ல ஒரு அழகான லுக்காக இருக்குது. இன்கேஸ் நாம் அந்த இடங்களில் இன்னும் ஒரு ஃபோட்டோ எடுக்கவும் இந்த பிரிட்ஜோட சேர்ந்து ஃபோட்டோ எடுக்கவும் ஒரு நல்ல இடமா இருக்குது. இந்த டெம்பனிஸ் பார்க் கனெக்டரில் இந்த இடங்களுக்கு தாண்டி வரும்போது இந்த இடத்துல பார்த்திங்கன்னா உட்காந்து ரிலாக்ஸ் ஆகிற இடம் இருக்குது. அதே போல் இந்த இடத்துல ஃப்ளோரிங் போட்டக்கூடிய இந்த ஃப்ளோரிங்கை பார்த்திங்கன்னா வுட்டன் ஃப்ளோரிங்கு ஒரு நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான இடமா இருக்குது. இந்த இடங்களில் நடைபாதை நாம் இந்த இடங்களில் உட்காந்து ரிலாக்ஸ் ஆகிறதுக்கு அதுக்கு உட்காந்து ரிலாக்ஸ் ஆகிறதுக்கு ஏற்றால் அந்த இடத்துல பண்ணியிருக்கக்கூடிய அந்த சிமெண்ட்லேயே பண்ணியிருக்கக்கூடிய அந்த உட்காந்து ரிலாக்ஸ் ஆகக்கூடிய அந்த சேர் போலே பண்ணியிருக்கிறது இப்படி ஒரு எல்லாத்துக்கும் ஒரு வசதியாக இருக்குது. சேருன்னு சொல்கிறத விட இந்த இடத்துல உட்காந்து ரிலாக்ஸ் ஆகிறதுக்கு தின்ன மாதிரி பண்ணியிருக்கக்கூடிய இந்த இடமும் நல்ல ஒரு அழகான இடமா இருக்குது. நமக்கு இந்த இடத்துல பிசி அந்த பார்க் கனெக்டரும் அந்த சைக்கிளிங் ரூட்டையும் இதையும் மெர்ச் பண்ண நம்ம தனித்தனியாக கொடுத்துருக்கும் போது நம்ம இந்த இடங்களில் உட்காந்து ரிலாக்ஸ் ஆகிறதுக்கு நடந்துட்டு இந்த இடங்களில் நடந்து போயிட்டு வர்றதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு கம்ஃபர்டபுளான இடமா இருக்குது இந்த டெம்பனிஸ் பார்க் கனெக்டர். நல்ல ஒரு அழகான வியூ. இந்த இடங்கள்ல இருந்து நமக்கு அந்த பார்க் கனெக்டருக்கும் அந்த இடத்துல லிங்க் கொடுத்துருக்கனால ஒரு நல்லா இருக்குது. நல்ல ஒரு அழகான இடமாகவும் இருக்குது இந்த டெம்பனிஸ் பார்க் கனெக்டர். இந்த இடங்களில் உட்காந்து ரிலாக்ஸ் ஆகிறதுக்கு அதுக்கு எதாவது குழுன்னு காற்று அடிக்கிறது இன்னும் ஒரு நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான ஃபீலிங்கை கொடுக்குது. நீங்களும் வந்து இந்த இடத்த என்ஜாய் பண்ணுங்கள். இந்த பார்க் கனெக்டரில் இந்த இடங்களில் ஒரு நல்ல ஒரு அழகான லுக்கு, அதே போல் இந்த இடத்துல வரக்கூடிய காற்று குழுன்னு அடிக்கக்கூடிய காற்று இன்னும் ஒரு நமக்கு ஒரு கம்ஃபர்டபுளான சந்தோஷத்தையும் கொடுக்குது. நீங்களும் வந்து இந்த இடங்களில் ரிலாக்ஸ் ஆகணும். இந்த ரோட்டை கிராஸ் பண்ணி வரும்போது இந்த இடத்துல ஒரு நல்ல ஒரு அழகான லுக்கு. இந்த பெட்ரோல் ஸ்டேஷனை தாண்டி நம்ம இங்கே வரும்போது ஒரு நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான வியூவாகவும் இருக்குது, பார்க்க நல்லாவும் இருக்குது. இந்த டெம்பனிஸ் பார்க் கனெக்டரில் இந்த தரையில் போட்டிருக்கூடிய இந்த கல்லே நமக்கு ஒரு கம்ஃபர்டபுளாக கொடுக்கும். இந்த இடங்களில் நமக்கு வழுக்கவும் செய்யாது, ஒரு நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான இடமா இருக்கும் இந்த டெம்பனிஸ் பார்க் கனெக்டர். இந்த டெம்பனிஸ் பார்க் கனெக்டரை ஃபாலோ பண்ணி வரும்போது நம்ம இந்த இடங்களில் ப்ளே கிரவுண்டெல்லாம் பார்க்கலாம். நம்ம இந்த ப்ளே கிரவுண்டை பார்க்கும்போதே தெரியும் இதுதான் அந்த டெம்பனிஸ் க்ரீன் அப்படின்னு. ஸோ இந்த டெம்பனிஸ் பார்க் கனெக்டரை ஃபாலோ பண்ணி வந்தாலே நம்ம அந்த டெம்பனிஸ் க்ரீனுக்கு வந்துடலாம். நீங்களும் வந்து பாருங்கள் இந்த டெம்பனிஸ் பார்க் கனெக்டர். இந்த டெம்பனிஸ் பார்க் கனெக்டரில் ஒரு ஒர்க் அவுட் பிளேஸ் இருக்குது, என்ஜாய் த ரைடு, பைக் மேஸ் என்ஜாய் த ரைடுன்னு போட்டுருக்காங்க. இந்த இடத்துல நமக்கு வந்து ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு வசதியான உள்ள இடமாட்டம் இருக்குது. அப்படி ஒரு நல்ல இடமா இருக்குது இந்த டெம்பனிஸ் பார்க் கனெக்டர். அதே போல் இந்த டெம்பனிஸ் பார்க் கனெக்டரில் நம்ம உட்காந்து ரிலாக்ஸ் ஆகிறதுக்கு இந்த இடம் ஒரு நல்ல இடமா இருக்குது. கைஸ், நாம இன்னைக்கு பார்த்தது டெம்பனிஸ் பார்க் கனெக்டர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். நீங்கள் எங்கள் வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ்.